தாவேக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் திமுகவில் இணைந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விஜயின் முன்னாள் மேலாளர் திமுகவில் இணைந்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவரும் தயாரிப்பாளருமான தவிக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளருமான செல்வகுமார் முதலமைச்சர் முன்னிலையில் தற்பொழுது திமுகவில் இணைந்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக அவர் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைந்து வருகிறார்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் இணைந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக அதே போல பல்வேறு கட்சிகளில் இருந்து திமுகவில் தினந்தோறும் இணைவதற்குரிய பல்வேறு நிர்வாகிகளை சந்தித்து வரக்கூடிய நிலையில் இன்று தாவேக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளரும் அதே போல கலப்பை மக்கள் இயக்கத்தின் தலைவருமான செல்வகுமார் முதலமைச்சர் முன்னிலையில் இணைகிறார். அதே போல அவருடன் 100க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விஜயின் முன்னாள் மேலாளரும் முக்கிய மக்கள் தொடர்பு அதிகாரியுமான பி.டி. செல்வகுமார் தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா. தாவேக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் திமுகவில் இணைந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விஜயின் முன்னாள் மேலாளர் திமுகவில் இணைந்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவரும் தயாரிப்பாளருமான தவிக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளருமான செல்வகுமார் முதலமைச்சர் முன்னிலையில் தற்பொழுது திமுகவில் இணைந்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக அவர் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைந்து வருகிறார்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் இணைந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக அதே போல பல்வேறு கட்சிகளில் இருந்து திமுகவில் தினந்தோறும் இணைவதற்குரிய பல்வேறு நிர்வாகிகளை சந்தித்து வரக்கூடிய நிலையில் இன்று தாவேக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளரும் அதே போல கலப்பை மக்கள் இயக்கத்தின் தலைவருமான செல்வகுமார் முதலமைச்சர் முன்னிலையில் இணைகிறார். அதே போல அவருடன் 100க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விஜயின் முன்னாள் மேலாளரும் முக்கிய மக்கள் தொடர்பு அதிகாரியுமான பி.டி. செல்வகுமார் தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா. தாவேக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் திமுகவில் இணைந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விஜயின் முன்னாள் மேலாளர் திமுகவில் இணைந்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவரும் தயாரிப்பாளருமான தவிக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளருமான செல்வகுமார் முதலமைச்சர் முன்னிலையில் தற்பொழுது திமுகவில் இணைந்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக அவர் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைந்து வருகிறார்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் இணைந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக அதே போல பல்வேறு கட்சிகளில் இருந்து திமுகவில் தினந்தோறும் இணைவதற்குரிய பல்வேறு நிர்வாகிகளை சந்தித்து வரக்கூடிய நிலையில் இன்று தாவேக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளரும் அதே போல கலப்பை மக்கள் இயக்கத்தின் தலைவருமான செல்வகுமார் முதலமைச்சர் முன்னிலையில் இணைகிறார். அதே போல அவருடன் 100க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விஜயின் முன்னாள் மேலாளரும் முக்கிய மக்கள் தொடர்பு அதிகாரியுமான பி.டி. செல்வகுமார் தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.